இன்றைக்கு வேலையை பற்றி பார்ப்போம். வேலை என்ற என்ன? ஒரு விசையை கொடுத்து ஒரு பொருளை அந்த விசைட திசையில் எக்ஸ் தூரம் நகர்த்தினா செய்யப்பட்ட வேலை அந்த விசைட திசையில் பொருளை சேர்ந்து தூரம். அதாவது விசையை கொடுத்து ஒரு இயக்கத்தை நடத்தினோம்னா அதுக்கு எடுக்கிற சக்தி, அதுக்கு தேவையான சக்தியை தான் நாங்கள் வேலைன்னு சொல்கிறோம். வேலையோட சக்தி என்னவா இருக்கும்? விசை நியூட்டன், தூரம் மீட்டர், நியூட்டன் மீட்டர். இதை ஜூலன்னும் சொல்லலாம். ஜூலன்ற சக்தியோட அலகு. அதால் வேலையும் ஒரு சக்தியோட வடிவம் தான். இந்த பொருளுக்கு 20 நியூட்டன் விசையை வழங்குகிறோம். வழங்கி அதை 10 மீட்டர் நகர்த்தி சென்றிருக்கிறோம். அப்போ நாங்கள் செஞ்ச வேலை என்ன? கொடுத்த விசை 20, நகர்த்தின தூரம் 10, 200 நியூட்டன் மீட்டர். இப்போ இதுக்கு ஒரு உராய்வு விசை இருக்குது, அதுவும் 10 நியூட்டன். இப்போ விளைவில் விசை பார்க்க வேண்டி வரும். இந்த திசையில் வேலையை பார்க்க போகிறோம். அதால் இந்த திசையில் தாக்குற விசை 20, எதிர் திசை 10, தர அசைந்த தூரம் 10. விசை தர அசைந்த தூரம் விசை 10, தர 10. இப்போ 100 ஜூலாக இருக்கு. நாங்கள் செஞ்ச வேலை குறைவு. ஏன்? எதிர் திசையில் ஒரு விசை உண்டு தாக்குற வழியா. இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு வாகனம், இந்த திணிவு 100 கிலோகிராம். இது 2 மீட்டர் செகண்ட் -2 ஆர்முகளோட செல்லுது. அப்படி சென்ற தூரம் 15 மீட்டர். இதால் செய்யப்பட்ட வேலை என்ன? வேலை எங்களுக்கு தெரியும், விசை தர விசை அசைந்த தூரம். ஆனால் எங்களுக்கு இந்த கணக்கில் நேரடியாக விசை தரப்படையலை. அப்போ என்ன பண்ணலாம்? விசையை எங்களுக்கு நியூட்டன் 2ஆம் விதி தெரியும், விசை சமன் திணிவு தர ஆர்முடுகள். விசையை திணிவு தர ஆர்முகள் எழுதலாம். அசைந்த தூரத்தை நாங்கள் எக்ஸ் என்று கருதுவோம். தர அசைந்த தூரம் எக்ஸ், திணிவு 100 கிலோகிராம், தர ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் -2, தர அசைந்த தூரம் 15. இதை சுருக்கினா 3000 நியூட்டன் மீட்டர் அல்லது 3000 ஜூல்